ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பல்லவாஸ் பற்றி போன வீடியோவில் நம்ம பல்லவாஸ் பற்றி பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம், அந்த பல்லவாஸ் பேக் சைடில் தமிழ் பக்தி இயக்கம் அப்படின்ட்டு ஒரு சின்ன குட்டி டாபிக் இருக்கும். சரிங்களா? அந்த டாப்பிக்கை பற்றி இந்த ஆழ்வாஸ்கர் நாயன்மாஸ்கள் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ராமானுஜர் இவங்களை பற்றியெல்லாம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தமிழ் பக்தி இயக்கம். தமிழ் பக்தி இயக்கத்தோட வலுவான அலை எப்போ ஆரம்பிச்சுதுன்னா, புதாண்டு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து புதாண்டு 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும். புதாண்டு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து புதாண்டு 9ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் தான் தமிழ் பக்தி இயக்கம் வலுவான ஒரு அலை ஏற்பட்டுச்சு. சரிங்களா? ஆழ்வார்கள் நம்மளுக்கு தெரியும், 12 ஆழ்வார்கள், நாயன்மார் 63 பேர் இருப்பாங்க. ஆழ்வாரில் 12 பேர், நாயன்மாரில் 63 பேர். ஓகேங்களா? ஆழ்வார்கள் பன்னீர் ஆழ்வார். இந்த ஆழ்வார் பன்னீர் ஆழ்வாரில் ஒருவர். சரிங்களா? ஆழ்வாஸ்ன்றது பன்னீர் ஆழ்வாரில் ஒருவர். சரிங்களா? கவிஞர் காரைக்கால் அம்மையார், பாண்டிய அரசி மங்கையர்க்கரசியார், பெண் நாயன்மாரும் அவங்க. கவிஞர் காரைக்கால் அம்மையாரும் பாண்டிய அரசு மங்கையர்க்கரசி இவங்க 2 பேருமே ஒரு பெண் நாயன்மார். சரிங்களா? ஓகே. பக்தி பாடல்கள் 3 முக்கிய கருப்பொருளை பற்றி சொல்லுது. பக்தி பாடல்கள் எப்பவுமே எவ்வளோ கருப்பொருள்கள் 3 முக்கிய கருப்பொருள்களை பற்றி சொல்லுது. என்னென்னா, கடவுளுடன் பேரன்பு கொள்வது, கடவுளிடம் பேரன்பு கொள்வது, தங்களுக்கு மட்டுமே என்கிற வைதிக பிராமணிய மனப்பாங்கை எதிர்த்தல், தங்களுக்கு மட்டுமே என்கிற வைதிக பிராமண மனப்பாங்கு எதிர்த்தல், நேரடியாக புத்தத்தையும் சமணத்தையும் மதப்பற்று இல்லாதவர்களை வன்மையாக கண்டிச்சுச்சான். நேரடியாக புத்தத்தையும் சமணத்தையும் மதப்பற்று இல்லாதவர்களை வன்மையாக கண்டித்ததான். ஓகேங்களா? புதாண்டு 5ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் யாழுக்கு பதிலாக வீணை பயன்பாட்டுக்கு வந்துச்சு. புதாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் யாழுக்கு பதிலாக வீணை பயன்பாட்டு வந்துச்சு. ஆழ்வார் என்ன பண்ணால் வைணவ பாடலை இயற்றினார். ஆழ்வார்கள் என்ன பண்ணுறாங்க, வைணவ பாடல்களை இயற்றினர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 9ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இப்பாடல் அனைத்தையும் 4000 தீப பிரபந்தமாக நாதமுனி தொகுத்திருக்கார். 9ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இந்த பாடல் அனைத்தையும் 4000 தீப பிரபந்தமாக நாதமுனி தொகுத்தார். நாதமுனி என்றவர் திருவரங்கம் ரங்கநாதர் கோயில் அர்ச்சகராக பணி செஞ்சார். நாதமுனி திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் என்ன பணி, அர்ச்சகராக பணி. 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனான மாரவர்ம ஸ்ரீவல்லபனோட ஆட்சி காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் தான் பெரியாழ்வார். 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனோட மாரவர்ம ஸ்ரீவல்லபனோட ஆட்சி காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் தான் பெரியாழ்வார். கண்ணனோட குழந்தை பருவம் பற்றி பாடியிருக்கார். யார்? பெரியாழ்வார். சரிங்களா? ஆண்டாள் பாடலோட பாடுடைய தலைவனும் கண்ணனே. ஆண்டாளோட பாடுடைய தலைவன் யார்? கண்ணன் தான். ஆழ்வாரில் தலைச்சிறந்தவராக இருந்தவர் நம்மாழ்வார். ஆழ்வாரில் தலைச்சிறந்தவர்களாக இருந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தா நம்மாழ்வார். அவர் எந்த ஊர் பார்த்தா தூத்துக்குடி கிராமம், குருகூரை சேர்ந்தவர். நம்மாழ்வாரோட ஊர் தூத்துக்குடி, குருகூரை சேர்ந்தவர். இவர் ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க. யாரை? நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க. இவர் திருவாய்மொழி உட்பட 4 நூல்கள் எழுதியிருக்காராம். யார்? நம்மாழ்வார் திருவாய்மொழி உட்பட 4 நூல்களை எழுதியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் நாயன்மார்ஸ் பாருங்கள். சைவ கவிஞர்களும் முக்கியமானவர் திருநாவுக்கரசர். நம்மளுக்கு தெரியும், திருநாவுக்கரசர், அப்பர், அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள். இதில் சைவ கவிஞர்களில். சரிங்களா? 10ஆம் நூற்றாண்டோட இறுதியில் நம்பியாண்டவர் நம்பி இவர்களின் பல திருமுறைகளாக தொகுத்திருக்கார். 10ஆம் நூற்றாண்டோட இறுதியில் நம்பியாண்டவர் நம்பி என்றவர் இவரோட பாடல்களை திருமுறையாக தொகுத்திருக்காரு. பெரிய புராணம் சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது. பெரிய புராணம் எப்போ என்ன? சோழர் காலத்தில். இந்த பெரிய புராணம் 63 நாயன்மார்களோட வரலாறை பற்றி சொல்லுது. இது பெரிய புராணம். தேவாரத்தை 3 பேர். தேவாரம் தேவாரம் 3 பேர். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, வாங்க பாவம். தேவாரம் 3 பேர். யாருன்னா சம்பந்தர்ன்றது 1லேருந்து 3 திருமுறைகள். சரிங்களா? சம்பந்தர்ன்றது 1லேருந்து 3 திருமுறைகளாம். ஓகே. அதுக்கப்புறம் அப்பர்ன்றது 4 to 6, சுந்தரன்றது 7. இந்த 3 பேர் பாடிந்து சேர்த்து தான் தேவாரம்னு சொல்கிறோம். சரிங்களா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஆதிசங்கரர் என்ன சொல்ல போகிறாங்க? ஆதிசங்கரர் பீரியட்னா 788 to 820. 788 to 820. ஆதிசங்கரோட கருத்துக்களை சமஸ்கிருத மொழியில் இருந்தது. ஆதிசங்கரோட கருத்துக்கள் எங்கே இருந்துச்சு? சமஸ்கிருத மொழியில் இருந்தது. கேரளா மாநிலத்தில் காலடியை சேர்ந்தவர் இந்த ஆதிசங்கரர். கேரளா மாநிலத்தில் காலடியை சேர்ந்தவர் ஆதிசங்கரர். இவர் அத்வைத கோட்பாடு. ஆதிசங்கரோட கோட்பாடு என்னென்னு பார்த்தா அத்வைத கோட்பாடு. சிருங்கேரி, துவாரகை, பத்ரிநாத், பூரி
இங்கெல்லாம் மடங்கள் வந்து உருவாயின. சிருங்கேரி, துவாரகை, பத்ரிநாத், பூரி இங்கெல்லாம் மடங்கள் வந்து உருவாச்சு. சங்கரர் என்றவர் சைவ வைணவ வழிபாடு சம அளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு. சங்கரர் என்றவர் சைவ வைணவ வழிபாட்டுக்கு சம அளவில் முக்கியத்துவம் கொடுத்தாரு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ராமானுஜர். ராமானுஜரோட பீரியட் பாருங்கள். ராமானுஜரோட பீரியட் எப்போன்னா 1017 to 1138. ராமானுஜர் எப்போ 1017லேருந்து 1138. எங்கே பிறந்தார்? ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்தவர். யார்? ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்தவர். காஞ்சிபுரத்தில் சங்கரோட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட யாகவ பிரகாசரிடம் தத்துவ பயிற்சி பெற்றார். யார்? ராமானுஜர். காஞ்சிபுரத்தில் சங்கரோட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு யாகவ பிரகாசரிடம் தத்துவ பயிற்சி பெற்றார். குருவின் கருத்தை ஏற்க மறுத்த இளம் ராமானுஜர் யமுனாச்சாரியாரின் திருவரங்க தத்துவ பள்ளியின் கருத்தில் ஈர்க்கப்பட்டார். யாகவ பிரகாசர்கிட்ட கிளாஸ்க்கு போகிறாரு வச்சுக்கோங்க, தத்துவ பயிற்சி பெற போகிறார். அப்போ குருவோட கருத்தை ஏற்க மறுத்துறாரு. அப்போது யமுனாச்சாரியாரோட திருவரங்க தத்துவ பள்ளியோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். ராமானுஜன் திருவரங்க மடத்தோட தலைவராக இருந்தார். ராமானுஜன் வந்து திருவரங்க மடத்தோட தலைவராக இருந்தார். ஆதிசங்கரோட அத்வைத கோட்பாடை மறுக்கிறார். ஆதிசங்கரோட அத்வைத கோட்பாட்டை வந்து மறுத்தார். விசிஷ்ட அத்வைதம் கொள்கை தான் ராமானுஜரது. விசிஷ்ட அத்வைதம் தான் ராமானுஜரது. எம்ஜிஎஸ் நாராயணன், அப்புறம் கேசவன், வேலுத்தாட் இவங்களோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்தி எனும் ஒருங்கிணைக்கும் சக்தி அரசர்களையும் பிராமண குருமார்களையும் சாதாரண மக்களையும் முரண்பாடில்லாத விதத்தில் ஒருங்கிணைப்பதாகும். இதுதான் வேலுநாத், இதுதான் எம்ஜிஎஸ் நாராயணன், கேசன் வேலுதாட்டோட கருத்து. என்ன சொல்கிறேன்? பக்தி என்னும் ஒருங்கிணைக்கும் சக்தி அரசர்களையும் பிராமண குருவார்களையும் சாதாரண மக்களையும் முரண்பாடில்லாத விதத்தில் ஒருங்கிணைப்பதாகும் என்றதை சொல்கிறார். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் தமிழ் பக்தி இயக்கம் பண்ணிட்டு சின்ன ஒரு டாபிக் தான் இது வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.